தப்பே பண்ணாம இன்னொருத்தவங்க கிட்ட சாரி கேட்க தெரிஞ்ச நமக்கு, நம்ம பண்ண தப்புக்கு நம்மகிட்டயே சாரி கேட்க தெரியல. 25 வருஷத்த முழுசா வேஸ்ட் பண்ணிட்டு 26வது வருஷத்துக்குள்ள போற இந்த நேரத்துல நான் நினைச்சதெல்லாம் பண்ண முடியலையேன்னு யோசிச்சு நான் எனக்கே சாரி கேட்டுக்கிறேன். இந்த வருஷத்துலயாவது எதை பத்தி யோசிக்காம, முக்கியமா யாரை பத்தி யோசிக்காம எனக்கு பிடிச்சதை எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன்னு நம்புறேன். சரி, ஓகே. ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒகேனிக்கல் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், மிளகு போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம மசாலா எல்லாம் போட்டுட்டு, குறிப்பாக மீன் வறுக்கிற மசாலாவும் மீன் குழம்பு மசாலாவும் போடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உப்பு போட்டு புளி ஊற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் ஊற்றிட்டு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு, பச்சை மிளகாவும் கருவேப்பிலும் போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து பச்சை வாசம் போனோம்னா நம்ம மீனை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் விட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.